திமுக வந்து ஸ்டாலினுக்கு பிறகு வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் திமுகக்குள்ளே நிறைய பேர் இருந்தால் கூட சீனியர்ஸ் இருந்தால் கூட அவருக்கு வந்து உதயநிதி தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அடுத்தது அப்படிங்கிறத அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து வாங்கி அப்புறம் தான் வந்து டைட்டில் வாங்கி நாமினேஷன் வாங்கி அப்புறம் தான் வந்து போட்டியிட முடிஞ்சது பதவிக்கு. இந்த ஒரு 1991 ஏடிஎம்கேலே வந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராகவானந்தம்னு பேர். அவர்னு சவால் விட்டார்னா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆனானா நான் வந்து நடுத்தரில் வந்து தூக்கு மாட்டின்னு சாவேன் அப்படின்னாரு. சவால் விட்டார். கட்சி ஆரம்பித்த அப்புறம் கூட்டணிக்கு வருவார்னு பார்த்தா விஜய் தானே தனியாக போகிறோம் அப்படின்ட்டுருக்காரு. தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காரு விஜய். ஃபஸ்ட் எடுத்துனே சிஎம்னு ஆரம்பிச்சிட்டாரு விஜய். ஓகே பார்ப்போம், தேர்தல் எப்படி இருந்தாலும் அப்படிலாம் பார்க்கலாம். அவரை உதயநிதி பிறந்த நாள் நவம்பர் 27, அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வருகை 28, 29, ப்ளஸ் சீமான் தலைவர் ரஜினியை சந்திச்சதை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நம்ம உதயநிதியை பற்றி பேசிடுவோம். 27 அவரோட பிறந்த நாள். ஸோ அவருக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எம்எல்ஏவாக ஆனார். ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆன உடனே பார்த்தோம்னா அவர் வந்து மினிஸ்டராகவும் ஆனார். நல்ல நாளெலாம் பார்த்து மினிஸ்டர் ஆனார். காமெடி என்னன்னா வந்து இந்து தர்மத்தை வந்து நான் ஒழிப்பேன் கிழிப்பேன் கொசு கிசுன்னு பேசி பல்பு வாங்கி கேஸில் மாட்டினா கூட அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அறிவிப்பு இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல முகூர்த்த நாள் தான் வரும். நல்ல நாள் பார்த்தா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் அது ஒரு பக்கம். ப்ளஸ் இப்போ துணை முதல்வரும் ஆகிட்டார். இப்போ துணை முதல்வர் ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப்டர் பிகமிங் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் தான் அது. என்னன்னா இப்போ அடுத்த முதல்வர் தான் கூட்டிட்டு காமிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. திமுக வந்து ஸ்டாலினுக்கு பிறகு வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் திமுகக்குள்ளே நிறைய பேர் இருந்தால் கூட சீனியர்ஸ் இருந்தால் கூட அவருக்கு வந்து உதயநிதி தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அடுத்தது அப்படிங்கிறத கட்சிக்குள்ளே பூடகமாக சொல்லிட்டாங்க. இல்லை பெரிய சாதனை பார்த்தோன்னா ஸ்டாலினை பார்த்த சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மாத்திரம் சொல்லலை, கட்சி ஆளுங்க சொல்ல வச்சிட்டார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே வந்து எப்போ நீங்கள் மினிஸ்டர் ஆக போகிறீங்க, எப்போ வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறீங்க இப்படியே பேச்சு. ப்ளஸ் கூட்டணி கட்சிங்க காங்கிரஸ் இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ டெப்டி சிஎம் ஆக போகிறாரு இப்படி இவங்கள பேச விட்டார். இப்போ மக்களுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இது சரி ஓகே, இது அவங்க கட்சி விவகாரம் அப்படியே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க கட்சிக்குள்ளே பார்த்தோம்னா வந்து எதிர்ப்பு தான் எல்லாமே வந்து கவனம் போயிட்டாங்க இப்போதைக்கு. அந்த டெஃபினட்டாக வந்து குடும்பத்தோட இது இருக்குது, அரசு இது இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த உதயநிதி மினிஸ்டர் ஆகிறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு மலர்படுக்கைய மாதிரி இருக்கணும், இவர் நடந்து போனோம், அவர் முள் கிடைத்து இருக்கக்கூடாது, முள் நடக்கக்கூடாது அப்படின்னு. பட் அரசியல்ன்றதே பார்த்தோம்னா வந்து மலர்படுக்கை நடந்தால் வந்து நீங்கள் மேலே வரவே முடியாது. நீங்கள் முள்ளாக நடந்து தான் போகணும். கல் முள்ளெலாம் கடந்து தான் வந்து அரசியல் பாதைன்றது அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து இவர் இருக்கார், ஒரு பிஜேபி தலைவர் இருக்கார், இது தான் அவர் இன்னும் மினிஸ்டர் ஆலை. செகண்ட் டைம் எம்பி ஆயிருக்காரு. மக்கள்லாம் கட்சிக்குள்ளேயே வந்து எதிர்ப்பு இருக்குது அவருக்கு. இருந்தால் கூட வந்து அவரை மினிஸ்டர் ஆக்கணும்னு நிறையா இது இருக்குது. பட் அவரால் மினிஸ்டர் ஆக்க முடியல மோடியால். ஏன்னா அவரோட சீனியர்ஸ்லாம் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது அந்த மாதிரி பட்சத்தில் உதயநிதி பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து குடும்பத்தோட வாரிசு அரசியல் தான் டெஃபினட்டாக அதுதான் வந்து காட்டுறது. இது அதை கரெக்டாக வந்து அவர் சிஎம் ஆக போகிறார் எதிர்காலத்தில். அவர் பார்த்தா என்ன மெயினாக அரசியலில் நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னா வந்து எதிர்ப்பு இருக்கிற போது தான் வந்து அரசியல் நம்மளோட திறமையெல்லாம் வந்து வெளிப்படும். இப்போ எதிர்ப்பே இல்லைன்னா வந்து அரசியல் நம்ம அவ்வளோதான் இதுவாக பஸ்பமாகி போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்கன் அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 வருஷத்துக்கு முந்தி ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு வந்தார், ஹிலரி ஜெயிச்சு வந்தார். பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் ஃபீல்டே வந்து நிறையா 10 பேரை ஜெயிச்சு தான் ட்ரம்ப் வந்தார். அப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து வாங்கி அப்புறம் தான் வந்து டைட்டில் வாங்கி நாமினேஷன் வாங்கி அப்புறம் தான் வந்து போட்டியிட முடிஞ்சது பதவிக்கு. ஹில்லரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதிர்ப்பு இல்லை. மக்களும் மாதிரி ஹில்லரி கிளின்டனோட மனைவி அப்படின்னு சொன்ன அப்புறம் வந்து ஒதுங்கிட்டாங்க, அப்படியே வந்துட்டாங்க நம்ம. ஆனால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தேன். இந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து பெருசாக வந்தார். அவர் வந்து கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இது ஆதரவு சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த மாதிரி கமலா ஹாரிஸ் பார்த்தா திடீர்னு வந்தாங்க, நம்ம நாமினேட் ஆனாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தையே போன 4 வருஷத்துக்கு முந்தையே பார்த்தோம் இதே பைடனுக்கு இதெல்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க கட்சிக்குள்ளே. ஆனால் அவங்களால வர முடியல, மேலே எறும்ப முடியல. அப்படிங்கிற போது இப்போ திரும்பி வந்து கேட்டதாக தோற்று போய் பல்பு வாங்கிட்டாங்க. இப்போ உதயநிதிக்கு அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அரசியல் பண்ண தெரியுது அவருக்கு, அரசாட்சி பண்ண தெரியுமா அப்படிங்கிறதான் பெரிய டவுட்ஃபுல்லாக இருக்குது. திறமை இருக்கா அவருக்கு பதவியை நிர்வாகம் பண்ணுறதுக்குங்கிறதான் பெரிய கொஸ்டினபிள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழி ஒதுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இளைய மகளிர் அணின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று ஆரம்பித்தேன்னா மகளிர் அணிக்கு தலைவி வந்து இவங்க கனிமொழி தான். அவங்கள ஒதுக்கிறதுக்காக வந்து இவர் தனி இளைய மகளிர் அணின்னு ஒன்று ஆரம்பித்தார். ப்ளஸ் தயாநிதி மாறனையும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருமே வந்து டம்மியாக தான் இருக்கார். அவருமே வந்து பதவி தான் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் சீனியர் ஹெச் ராஜா இவங்கெல்லாம் இருக்காங்க. சமாளிச்சு வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம். பட் அவருக்கு நிர்வாக திறமை இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின். நிர்வாகம் பண்ணுறது ஒன்றும் பண்ண மாதிரி தெரில.
மெயினாக பார்த்தோம்னா இந்திய நடத்தின ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினார். அதுலேயே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. அதுலேயே வந்து பெருசாக ரேஸ் நடத்தினார். அவர் என்ன பிரயோஜனம் மக்களுக்குன்னு ஒன்றும் தெரில. அதனால் பெருசாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணார். அதுக்கு முந்தையே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் நேஷனல் கேம்ஸ்க்கு வந்து பேர் கொடுக்காம மறந்து போய் யாருமே இங்கேருந்து போக முடியல. அது அதான் அவரோட திறமை. சரி, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே போய் நேஷனல் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா இவங்க வந்து லேட்டாக வந்து பேர் ரேஸ் பண்ணி பேரே கொடுக்கல, இங்கே அனுப்பவே இல்லை லிஸ்ட்டெல்லாம். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் அவங்களோட சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே தெரியுது நமக்கு அவரோட திறமை என்ன அப்படின்ட்டு. ஸோ நிர்வாக ரீதியாக அவருக்கு என்ன திறமை இருக்குங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ இது மாதிரி மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்து கட்சிக்குள்ளே எதிர்ப்பே இல்லாமல் சரி வந்ததுனால பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து முதல்வர் பதவிங்கிறது முள்கிரீடம் தான். அது பெருசாக வந்து காரில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். பட் டெஃபினட்டாக வந்து அரசியல் பதவிங்கிறது ஒரு முள்கிரீடம் தான். எவ்வளோ எதிர்ப்பு சம்பாதிக்கணும், நிறைய பேரை வந்து வெறுப்பு சம்பாதிக்கணும், அவன் அறிக்கை விடுவான், திட்டுவான், கிட்டுவான். அதான் தாங்கிறதுக்கு அவருக்கு திராணி இருக்கா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ ஸ்டாலினே பார்த்தோம்னா வந்து ராமதாஸ் அறிக்கை கேட்டிருக்காரு. அதான் நீ வந்து மீட் பண்ணுங்க, எதுக்கு சகசம் அது கேட்டுக்க உடனே அதுக்கு உரிமை கிடையாது மாதிரி பேசுகிறாரு. அது மாதிரிலாம் பேச முடியாது ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு. நிறையா வந்து அவருக்கு பொறுப்பு தேவை. அவரை வந்து டெஃபினட்டாக அவரை வந்து நிரூபித்து ஆகணும் நம்ம உதயநிதி. அதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னே தெரியல அவர். ஏன்னா இப்போ வந்து மலர்படிக்கையில் நடந்து வந்ததுனால பார்த்தோம்னா சட்டம் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தாங்க முடியாது அவரால். அது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. தமிழ்நாட்டுக்கே ஒரு டேஞ்சர், அவருக்குமே ஒரு டேஞ்சர் தான். ஸோ அன்லஸ் வந்து அவர் நிறைய எதிர்ப்பு சம்பாதிச்சு வந்திருந்தாலும் ஒழிய நிர்வாகம் பண்ணுறதுங்கிற பெரிய ரொம்ப கஷ்டம் தான். தமிழ்நாட்டுக்கு வந்து கஷ்டம் தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படின்னா. நான் எப்படி வரப்போகிறேன், எனக்கு கருணாநிதினே பார்த்தீங்க அந்த காலத்தில் வந்து அவ்வளோ 52 அவர் வந்து அரசியல் இருக்கார். எம்எல்ஏ ஆகி கடைசியில் அண்ணாதுரை காலமான அப்புறம் எப்படி எம்ஜிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சி எப்படியா வந்தார், பதவிக்கு வந்தார் கருணாநிதி. ஆனால் அதுக்கு முந்தைய நிறைய பேர் 10 வருஷமாக எதிர்கட்சியெலாம் வந்திருக்காங்க. அப்போல்லாம் நம்ம எதிர்கட்சியாக வந்து இவர் வந்து ஒன்றும் செயல்படலை, ஒன்றுமே பண்ணல. இவர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர், ஃபஸ்ட் டைம் டெப்யூட்டி சிஎம், அடுத்தது சிஎம் ஆக போகிறார் எதிர்காலத்தில் அவர். ஸோ அப்படிங்கிற போது அவரோட திறமையை வந்து கேள்விக்குறி தான். அடுத்து இன்னும் நெக்ஸ்ட்டு 2026 கட்சியை வந்து ஜெயிக்க வச்சு, திமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சு அவர் வந்தாருன்னா அவருக்கு வந்து வேணால் வாய்ப்பு இருக்கலாம் உதயநிதிக்கு. அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம்தான் உதயநிதி வந்து எப்படி தள்ள போகிறேன். ஏன்னா வந்து எல்லா கட்சியும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலினே சமாளிக்க முடியல, இப்போ இவங்க வந்து மிரட்டுறாங்க, கம்யூனிஸ்ட்டு மிரட்டுறாங்க, ப்ளஸ் விசிகாவும் தனியாக போகிறான் அப்படி இப்படின்னு அவங்களும் ஆய்வுங்கிறாங்க. காங்கிரஸும் நிறைய எம்எல்ஏ சீட்டு கேட்கும் அடுத்த தேர்தலுக்குள்ளே. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் இயர் பை நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2025 பர்த்டேக்குள்ளே வந்து டெஃபினட் கூட்டணி முடிவாயிடும் 2026 தேர்தலுக்கு எப்படி பண்ண போகிறாருன்னு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் சேலஞ்ச் ஃபார் உதயநிதி. டெப்டி சிஎம் ஆனால் கூட வந்து எதிர்காலத்தில் எப்படி செயல்பட போகிறாருங்கிறது அவருக்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். எப்படி பண்ண போகிறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே ஒன்ஸ் அகைன் அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உதயநிதி அவர்களுக்கு. அடுத்த டாபிக் அப்படி பார்த்தா அண்ணாமலை வந்து வரப்போகிறாரு 28-29 தேதியில் வராரு லண்டன்லேருந்து. டெஃபினட்டாக அவருக்குமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ்லாம் காத்திருக்கு. ஏன்னா வந்து தமிழிசை வந்து எனக்கு குட்டையை வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இவங்க இதை ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கலாம் அப்படி அந்த அம்மா வந்து எப்படியா ஒரு எம்எல்ஏ சீட்டாக வாங்கிடணும் அப்படின்னு அவங்க துடிக்கிறாங்க. அவங்க என்ன வேடிக்கைன்னா வந்து கூரை மேலே ஏறி வந்து கோழி பிடிக்க முடியாதவன் வந்து வானம் மேலே ஏறி வழிகுண்டம் போனான்ற ட்ரை பண்ண பயிற்சி பண்ணான்ற கதையாக தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதியே வந்து தூத்துக்குடி கொடுத்தாங்க போன வாட்டி. அங்கே போய் ஜெயிச்சு கனிமையை தோற்காமல் இங்கே வந்து சவுத் மெட்ராஸ் வந்து நின்று தோற்று போனதுக்கு காரணமே கூட்டணியில் அண்ணாமலையை மறைமுகமாக ப்ளேம் பண்ணி இப்போவும் பார்த்தா அறிக்கை விட்டுக்கிட்டு கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு அவங்க வந்து எப்போ வந்து கட்சியை விட்டு தூக்க முடியாது தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் சமூகம் வந்து பேக் போன் ஆஃப் பிஜேபி, முதுகெலும்பு. டெஃபினட்டாக வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து நாடா சமூகம் தான் வந்து பெரிய சப்போர்ட் ஃபார் பிஜேபி. சமூகம் சேர்ந்தனால வந்து பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் அந்த அம்மா வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழிசை சமாளிக்கணும், ப்ளஸ் எப்படி வந்து கட்சியை இன்னும் வளர்க்கணும், அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எப்படி கூட்டணி அமைக்கணும் நினச்சி வச்சுக்கணும். ஏன்னா வந்து அடுத்தது சப்போஸ் பிசிகா வந்து வெளில போச்சுன்னா திமுக அணியை விட்டு டெஃபினட் ராமதாஸ் இந்த பக்கம் போவார். டெஃபினட்டாக அவரை எப்படி சேர்த்து வச்சுக்கிறது, ப்ளஸ் ஏடிஎம்கே அணி வந்து வலுவாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து அதிமுகவோட வந்து இதில் தான் வந்து வளர்ச்சி குன்றி போனால் தான் வந்து பிஜேபி வளர முடியும். டெஃபினட்டாக வந்து பிஜேபியும் வந்து ஏடிஎம்கே வந்து சண்டை போட்டு நல்லா பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும். அப்படியே வந்து அலையன்ஸ் வந்தால் கூட பார்த்தோம்னா வந்து அது வந்து சேராது, வந்து உடஞ்சி போன கண்ணாடி தான். ஏன்னா கண்ணாடி பேசிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஏடிஎம்கேலும் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்றாங்க இவங்களுக்கு பிஜேபிக்கு. ஸோ வேஸ்ட்டு தான். ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா டெஃபினட்டாக வந்து அந்த கூட்டணிக்கான எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே கேடர்ஸ்லாம் விரும்புகிறாங்க, அது வேறு விஷயம். எஸ்எஸ்என் சர்வேல கூட பார்த்தோம் நம்ம, அவர் வந்து இது பண்ணுறாரு கூட்டணி வேணும் பிஜேபியோட. பட் தலைவர்கள் வந்து விரும்பலாம். அவர் ஈகோஸு. இபிஎஸ் வந்து டெஃபினட்டாக நான் தான் சிஎம் அப்படிங்கிற இதுலேயே இருக்கார். அவர் ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிறது எப்போ அவர் ரியலைஸ் பண்ணிக்கிறாரோ அப்போ தான் வந்து கட்சிக்கு வளர்ச்சி. அதை வந்து அவர் ரியலைஸ் பண்ண மாதிரி தெரில. அட்லீஸ்ட் கட்சி கிட்ட போனால் பரவாயில்ல, நான் வந்து தலைவராக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு கோட்பாடாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கட்சி எப்படி வளரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் வந்து அதை சமாளிக்கணும் அண்ணாமலை. அஃப்கோர்ஸ் இன்னும் மேலே பேசுவோம். அவர் வந்த அப்புறம் அறிக்கையெல்லாம் விட்டு அது வரும்போது அண்ணாமலை பற்றி பேசுவோம்.
ஸோ கடைசியாக வந்து நம்ம சீமான் அவர் வந்து தலையில் போய் மீட் பண்ணார். அதை வச்சு பெருசாக வந்து இவங்க கான்ட்ரவர்சியை இது பண்ணுறாங்க. பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அரசியல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து ஒருத்தர் சாலை விட்டுக்கிறது தான் வந்து மெயினாக. அண்ட் அஸ் லாங் ஆஸ் தேரும் அட்டாக் ஈச் அதர் என்ன பேசினாலும் ஓகே அப்படிங்க. ஏன்னா அந்த காலத்திலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம முதலமைச்சர் ராஜாஜியே இருந்தார். அவரே சொல்லியிருக்காரு, அரசியல் வந்து வாட் எவர் வி ஸ்பீக் அகேன்ஸ்ட் ஈச் அதர் டோன்ட் டேக் இட் சீரியஸ் அப்படிம்பார் அவரே. அவர் வந்து மக்களை பார்த்தா வந்து திட்டினா கூட வந்து கண்டுக்காதீங்க அதை அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடு. அப்போ நான் இங்கே கவனிச்சு அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து நேருவை திட்டுவார். அவர் இப்போ நேரம் மீட் பண்ணிப்பாங்க, ஊம்பாங்க, அப்படி சிரித்து பேசிப்பாங்க. ஸோ அரசியல்ன்றது அப்படி தான். இப்போ இந்த ஒரு 1991 ஏடிஎம்கேலே வந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராகவானந்தம்னு பேர். அவர்னு சவாலை விட்டார்னா, ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆனானா நான் வந்து நடுத்தெரில் வந்து தூக்கு மாட்டின்னு சாவேன் அப்படின்னார். அவர் சவால் விட்டார். அவர் ஜெயலலிதா சிஎம்ஓ ஆனாங்க. தொண்டர்கள்லாம் அவர் வீட்டை நோக்கி போனாங்க. கயிறு இங்கே, ராகவானந்தம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கயிறை தூக்கி அவர் வீட்டு வசதி போய் நின்னாங்க. அவர் வந்து வெளில தலை காட்ட முடியல அவரால். பட் அப்படி தான் சவால்னால் அப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சவால்னா அப்படி தான் விட்டு தான் ஆகணும். அப்புறம் ஓகே யாருமே போய் யாரும் போய் தூக்கு மாட்டிங்க யாரும் போய் சொல்லலாம் அவர்கிட்ட போய். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்கும். ஸோ அது வந்து அரசியல் பேச்சுங்கிறது அப்படியே பேசி அப்படியே கணக்கு அரசியல்ன்றது அப்படி தான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சண்டையிலே பார்த்தீங்கன்னா வாரிலே பார்த்தீங்கன்னா யூ மேக் பீஸ் வித் தி எனிமி அப்படிம்பாங்க. இப்போ 4 வருஷம் வந்து கால்வான் வேலை சண்டை நடந்தது. சண்டை நடந்தபோது சீனாவும் இந்தியாவும் பயணம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பெரிய கட்டையாரை வச்சு அடித்து சாவடிச்சிருக்காங்க சைனா சோல்ஜர். நம்ம ஆளும் லேசப்பட்ட ஆளுங்க உள்ளே போய் சண்டை போட்டு கயிற்றுலாம் திருகி சாவடிச்சிருக்காங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். அதான். பட் அஃப்கோர்ஸ் மோடி கவர்மெண்ட் அந்த வீடியோ வந்து பெருசு பண்ணல. ஏன்னா வந்து பிரச்சனை பெருசாகணும்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக வந்து தடுத்துட்டாங்க அதை. ஏன்னா இப்போ தான் பேச முடியும். இப்போ சீனாவும் இப்போ உடனே போய் கடைசியாக போய் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மோடியும் ஜியும் வந்து கை குளிக்கினாங்க. பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சைனா இன் கேஸ் வந்து எனிமி கண்ட்ரி தான் சைனா, வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து இந்தியா எதிர்த்து தான் அவங்களால இருக்க முடியும் அவங்களால. அது வேறு விஷயம். நான் இந்தியாவோட பகுதியில் சைனா கிட்ட தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 1/3 நம்மக்கிட்ட இருக்குது. மேப்பில் தான் நம்ம இந்தியா கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோமே ஒழிய இந்த பக்கம் அக்ஸாய் சீன் வந்து சைனா கிட்டே இருக்குது. நார்த் வெஸ்ட்டு வந்து இன்னும் பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம நார்த் ஈஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சைனா வந்து 62 போரில் உள்ள வாங்கி அங்கே ஆக்கியபை வச்சுருக்காங்க, அங்கேயே இருக்காங்க அவங்க. அப்படிங்கிற போது டெஃபினட்டாக யூ மேக் பீஸ் வித் தி எனிமி. ஸோ அதனால் வந்து சீமான் வந்து தலை பற்றி பேசலாம் வந்து பெருசுப்படுத்துறதுங்கிறது அந்த காலத்தில் பேசின மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க டிஎம்கே அணிலாம். நீ அப்படியே பேசினே எப்படி பேசினேன்றது கரெக்டு தான். பட் என்ன பண்ணுறது, ஆரம்பித்த அப்புறம் கூட்டணிக்கு வருவார்னு பார்த்தா விஜய் தானே தனியாக போக போகிறோம் அப்படின்னு இருக்காரு. தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காரு விஜய். ஃபஸ்ட் எடுத்துனே சிஎம்னு ஆரம்பிச்சிட்டாரு விஜய். ஓகே பார்ப்போம், தேர்தல் எப்படி தான் அப்பெல்லாம் பார்க்கலாம் அவரை. ஸோ அப்படிங்கிற போது தனக்கு தனியாக ஆகிறதுனா முடிவாயிடுச்சு சீமானுக்கு. இல்லாட்டி கூட்டணி தான் அமைக்கணும். ஸோ கட்சிகள் நிர்வாகங்கள்லாம் வெளில போயிட்டுருக்காங்க. விஜய் வந்து ஆரம்பித்தோன்னா கட்சி நிர்வாகம் வெளில போயிட்டுருக்காங்க. ஸோ கட்சியை வந்து காப்பாற்றணும். ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்தா ரவீந்திர துரைசாமி அவர் தான் வந்து இது பண்ணுறாரு, மீடியேட்டராக இருந்திருக்காரு, இந்த மீட்டிங்கில் இருந்திருக்காருன்ற கேட்டலிஸ்ட் மாதிரி இருந்திருக்காரு இவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரஜினிகாந்தை மீட் பண்ணும்போது. ஸோ என்ன நமக்கு முன்னே ஒரு பதிவு போட்டிருந்தோம். தட் இஸ் விஜய் வந்து ஒரு சென்ட்ரிக் ஃபோர்ஸாக மத்திய ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் அண்ணாமலை 3 பேரும் இணைச்சி ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ப்ளஸ் எல்லா கட்சியும் சேர்த்து பிஎம்கேல சேர்த்துனா பெரிய ஒரு அணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் விஜய் பொறுத்தவரை தனியாக போகிறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பார்ப்போம், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் கூட வந்து இப்போ பிஜேபியோட சேரணும், அட்லீஸ்ட் ஒரு அலைன்மெண்ட் இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ், அட்லீஸ்ட் ஓட்டு பிரியாமத்துக்காக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பானை வச்சுருப்பாரான்னு தோணுது நமக்கு சீமானை பொறுத்தவரை. அதுக்காகவும் ரஜினியை மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிஜேபியோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானாக இருக்கலாம் நடக்காமல் போகலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து போயிருக்கார். ஸோ அரசியலை பொறுத்தவரை எதுவுமே வந்து பெர்மனெண்ட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவே வந்து பார்த்தோம்னா கட்சி பிரிஞ்ச போது 1990s வந்து புட்டின் அப்புறமா வந்து அதிபர் ஆனார். அவரே நாட்டில் சேர போகிறேன்னாரு புட்டின், வேணான்ட்டாங்க இவங்க. ஸோ அப்படிங்கிற போது அரசியலை வந்து இப்போ ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் கை குலுக்கினாங்க ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம். ஸோ இது அரசியலே இப்படி தான் போயிட்டுருக்கு. குளோபல் பாலிடிக்ஸ் அப்படி இருக்கும்போது நாட்டு அரசியலில் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ யூ மேக் பீஸ் வித் எனிமின்னே சொன்னோம். யூ மேக் பீஸ் வித் எனிமி அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து ஜனநாயக நாடுன்றதுனால வந்து சேர்த்துப்பாங்க, பிரிஞ்சுப்பாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ அரசியலெல்லாம் வந்து சகஜம்தான். பழைய பேசினேன்னு சும்மா நம்ம மீம்ஸுக்கு வேணால் உதவுமே ஒழிய நடப்புக்கு உதவாது. அதனால் இதை வந்து பெருசாக வந்து டிஎம்கே ஆளுங்க அவங்க சௌகரியத்துக்கு இது பயன்படுத்திக்கிறாங்க. பட் அவங்க பேசலாம் பார்த்தோம்னா வந்து ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பண்ணுறது தான். அதனால் இது சீமான் வந்து பார்த்தனோட கட்சியை பாதுகாத்துக்கிறதுக்கும் தனக்காக தான் தோணுது. இன்னும் தெரியும் நமக்கு அண்ணாமலை இன்னும் வரல, இன்னும் வந்தாங்கன்னா நல்லா நமக்கு விவரமாக தெரியும்னு நினைக்கிறோம். ஜெய்ஹிந்த்.